நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, "ஆமா சிஸ்டர் எனக்கும் ரொம்பவே முடி கொட்டுது. ஏன் முடி கொட்டுதுன்னே தெரியல" அப்படின்னாங்க. இதுக்கு ஒரு படி மேல போய் ஒரு சிஸ்டர் சொன்னது என்னன்னா, "எனக்கு முடி கட்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில நான் மொட்டையே போட்டு வந்துட்டேன்" அப்படின்னாங்க. ஐயய்யோ! அந்த லெவலுக்குலாம் போகாதீங்க சிஸ்டர். முடி கொட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டா அத வந்து சரி பண்ணிரலாம். என்ன கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான். எடுத்த உடனேயே எனக்கு வந்து எல்லாமே சரியாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணா போதும். சூப்பரா வந்து நம்மளோட முடிய வந்து நீளமா, அடர்த்தியா, அழகா கருப்பாவே மாத்திரலாம். ஸோ இதுக்கு என்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் இன்னைக்கு வந்து சொல்ல வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இதில என்ன பிரச்சனைன்னு சொல்லியிருப்பேன். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலாம். இது என்னலாம் பண்ணுனா சரியாகும்னு சொல்லியிருக்கேன். முக்கியமா லாஸ்ட்ல ஒரு 15 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ப்பா. அந்த 15 பாயிண்ட்ட நீங்க வந்து கரெக்ட்டா ஒரு 2 மாசம் 2டே மாசம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமும் வளரலன்னா என்னுடைய சேனல நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா ஷூரா வளரும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில நான் என் முடிய வளர்த்தத வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அதாவது எப்படின்னா, நாங்க ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, முடி வந்து ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, முடி ரொம்பவே கழிஞ்சா இருந்துச்சு. எதனாலன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். பசங்க வளர்க்குறோம். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் பத்தி யோசிச்சு, வீட்டோட வருமானம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மண்டையில இருக்க முடிய காணாமலே போச்சு. "ஐயய்யோ!" அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் தான் நெனச்சேன், இனிமேலும் இப்படியே வுட்டுக்கிட்டு இருந்தேன்னா, வெளியில 4 இடத்துக்கு போ முடியாது. நம்ம கையில 4 முடியும் கையோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால நான் ஈஸியா செஞ்சதெல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்லப் போறேன். ஸோ, லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஜிலகுட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படி தெரியுமா? இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 30 வயசுக்கு அப்புறமும் முடி கொட்டுது. அதான் டாபிக் இன்னைக்கு. 30க்கு முன்னாடி எவ்வளோதான் பிஸியா இருந்தாலும் சரி, என் முடி வந்து திக்கா இருந்துச்சு, நீளமா இருந்துச்சு, அடர்த்தியா இருந்துச்சு. ரொம்ப கவனிக்காட்டிலும் ஓரளவு கவனிப்பேன். அப்படின்னு தான் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்போ என்னன்னா, காலம் மாறி போச்சு, ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்கிற மாரி கிணத்த காணோம், கிணத்த காணோம், என் முடிய காணோம் தான் நெறைய பேர் சொல்றீங்க. நெறைய பேருக்கு ஏன் லட்சக்கணக்கில இருக்க மக்களுக்கு இருக்க ஒரே பிரச்சனை என்னன்னா, முடி தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒண்ணு வெயிட் லாஸ். வெயிட் லாஸே ஆகவே மாட்டேங்குது. நான் இப்போ வந்து ரொம்பவே வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வெயிட் லாஸ பத்தி தான் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து முடிய மட்டும் பத்தி பார்ப்போம். ஒண்ணும் வேண்டாங்க. யாருக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா முடி இருந்து, இப்போ முடியெல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே இடுப்புக்கு கீழ முடி இருந்திருக்கும். பட் இப்போ என்ன இடுப்பு கிட்ட இல்ல, கழுத்து கிட்ட தான் முடியே இருக்கிற மாரி ஆயிப்போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாமே ஈஸியா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? அதுவும் தலைமுடி இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம சீவுற சீப்புல முடி இருக்கான்னே தெரியாத அளவுக்கு முடி அதிகமான அளவு முடி வந்து நமக்கு வந்து கொட்டுது. சில பேர் முடி கழிறத யோசிச்சே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஓவர் திங்க் பண்றாங்க. எதனால முடி கழியுதுன்னு சொல்லிட்டு. பட் இன்டேக் பண்றதே கிடையாது. உடம்புக்குள்ள குடுக்க வேண்டியத குடுக்காமலே முடி கழியுதுன்னு சொன்னா எப்படி? இப்ப சாதாரணமா எப்ப கழியும் தெரியுமா? பிரெக்னன்சி டைம்ல கழியும். ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முகம் பார்க்கும்போது 3வது மாசத்துல கழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இப்பவும் கழிஞ்சுகிட்டே இருக்குன்னா, பிரச்சனை வந்து நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கு. ஸோ அந்த உடம்புக்குள்ள இருக்க பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? ப்ராப்ளம் 1 30+ அதாவது 30 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துட்டாலே போதும். ஹேர் குரோத்தோட சைக்கிள் வந்து ரொம்பவே பாதிக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்ன தெரியுமா? டெய்லி கண்டிப்பா 7லேருந்து 8 மணி வரைக்கும் தூங்கியே ஆகணும். வேற வழியே கிடையாது. கொஞ்சமாச்சும் தூங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி தூங்கணும்? என்னலாம் செஞ்சா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலயே சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பா அத போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். எந்த ஒரு டேப்லெட்டுமே இல்லாம ஈஸியா சூப்பரா வந்து தூக்கம் வரதுக்கு உண்டான ட்ரிக்ஸ் தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எங்கேயாச்சும் போய் நடங்க. வேற வழியே கிடையாது. ஒண்ணுமே இல்லையா மொட்டை மாடில போய் நடந்துட்டு வந்துருங்க. பிசிஓடி அதாங்க நீர்க்கட்டி, கழுதக்கட்டி இந்த கட்டிலாம் வராத அளவுக்கு நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க. அப்படியே வந்துட்டாலும் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்ட்டா எடுத்துருங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா ஹேர் ஃபால் வந்து ஓவரா இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா, ஹேர் ஃபாலும் சரியாயிரும். ப்ராப்ளம் 2 அயர்ன், விட்டமின் சத்து யாருக்கும் கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன சொல்றது? எப்ப பார்த்தாலும் நான் வந்து தலை சுத்தி கீழ விழுற நிலைமையில தான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்ப தான் கொஞ்சம் புத்தி வந்து தலை சுத்தலாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே அயர்ன் குறைவா இருக்கும். காரணம் என்ன? நம்ம வந்து இந்த குழந்தை குட்டி இதெல்லாம் பெத்திருப்போம் பார்த்தீங்களா? அது நம்ம உடம்புல இருக்க தெம்ப எல்லாத்தையுமே குடுத்துட்டு, இப்ப நம்ம உடம்புல வெறும் சக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கலாம். ஸோ அந்த சக்கைய வந்து கொஞ்சமாச்சும் அயர்ன் சேர்க்கணும். கொஞ்சமாச்சும் ரத்த சத்து சேரணும். இதெல்லாம் சேர்ந்தா மட்டும் தான் நமக்கு வந்து முடி வளரும். முக்கியமா விட்டமின் டி வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா, இப்ப நெறைய பேர் வெயில் கிட்ட போறதே இல்ல. வெயில் கிட்ட கொஞ்சமாச்சும் போங்க. வெயில் உங்க மேல படணும். கண்டிப்பா டெய்லி ஒரு 20 மினிட்ஸாவது உங்க மேல வந்து வெயில் படுற மாரி பார்த்துக்கங்க. உள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டாலே போதும்பா. வெளியில வந்து செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். நீங்க என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். ஒரு மரத்துக்கு எப்படி வேர் முக்கியமோ, வேர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் அதோட கிளைகளா இருக்கட்டும், இலைகளா இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ வேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிடணும்? கீரை, டேட்ஸு, கொள்ளுனா காணும். ஓகேவா?
முட்டை, ஸ்ப்ரவுட்ஸு டெய்லி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மெயினாக டெய்லி பச்சை பயிறு சாப்பிடுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் முடி. பிளட் டெஸ்ட்டு கண்டிப்பா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்சைடு நல்லா இருந்துச்சுன்னா, அவுட் சைடு டபுள் ஓகேவா இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் மேல மென்டல் லோடு எல்லாத்தையும் மண்டையில போட்டு ஏத்தாதீங்க. எவ்வளோதான் அதுவும் தாங்கும். கொஞ்சமாச்சும் அத தாங்குற அளவுக்கு நீங்க யோசிங்க. எனக்கு யோசிக்க தெரியுன்ட்டு ஒரேடியா உட்காந்து யோசிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் ரெஸ்ட் விடுங்க. நமக்கும் குழந்தை, குட்டிகள் எல்லாமே இருக்குது. இல்லன்னு சொல்லல. நம்ம மாமியார், மாமனார், பிள்ளைங்க, ஹஸ்பண்டு, அப்புறம் வீட்ல நாத்தனார் எல்லாருமே இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் ப்ரெஷர பார்த்து பார்த்து நம்ம மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்துருவோம். ஸோ அப்படி நீங்க மறந்துட்டீங்கன்னா, அப்புறமா முடி கழியிறத அந்த ஆண்டவனே நெனச்சாலும் முடியாதுடா அப்படிங்கிற மாரி ஆயி போயிரும். ஸோ அதனால நீங்க எல்லாத்தையும் போட்டு மண்டையில ஏத்தாதீங்கம்மா. நம்ம அவங்களுக்காக தான் ஸ்ட்ரெஸ் ஆகி முடியெல்லாம் கழிச்சு வைப்போம். பட் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நம்ம மாமியார்லாம், "இங்க பாரு வீட்டுக்கு வந்த மருமகள்ட்ட முடியே இல்லையா? மவளுக்கு பாரு முடியே இடுப்புக்கு கீழ கிடக்கு" அப்படின்னு நம்மளையே கேவலப்படுத்துவாங்க. ஸோ இப்படிலாம் கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மள நம்ம கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. முதல்ல நம்ம வாய்க்கு குடுத்துட்டு, அப்புறமா அடுத்த வாய்க்கு குடுக்க பாருங்க. சொல்யூஷன் 24 ஹவர்ஸில் உங்களுக்குன்ட்டு ஒரு நேரமாச்சு, அதாவது ஒரே ஒரு நேரமாச்சும் உங்களுக்குன்னு ஒதுக்குங்கம்மா. ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடைக்காதா சொல்லுங்க பார்ப்போம். நேத்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நான் போட்ட வீடியோ மாரியே இருந்துச்சு. அதாவது ஷார்ட்ஸ் தான். அவங்க வந்து அழகா பாட்டு பாடிக்கிட்டே, டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து சமையல் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது, ச்சே நம்மள மாரியும் ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிக்குதோ அத செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம். நீங்க டான்ஸ் ஆடுங்க. நம்மலாம் ஆடுனோம்னா காக்கா ஆடுன மாரி ஆயி போயிரும். அதனால செட் ஆகாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அத வந்து சூப்பரா பண்ணுங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப வந்து வாழுங்கம்மா. எப்பவுமே குடும்பம், குடும்பம், குடும்பம்ன்ட்டே இருக்காம, உங்களுக்குன்னு ஒரு 1 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுங்க. உங்க அம்மா, அப்பாட்ட பேசுங்க. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லுவோம். உங்க அம்மாட்ட பேசுங்க. உங்க அம்மாட்ட பேசும்போது எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே பேனிக் ஆயிருவாங்க. ஸோ அம்மாட்ட எத சொல்லணுமோ அத மட்டும் சொல்லுங்க. ஏன்னா வயசானவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? நமக்கு அம்மாவும் முக்கியம், மாமியாரும் முக்கியம். ஸோ எல்லாருமே முக்கியங்கும்போது நம்ம தான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 24 ஹவர்ஸில் உங்களுக்குன்னு 1 ஹவர் ஒதுக்குங்க. யோகா பண்ணுங்க மெயினா. ஸ்க்ரீன் டைம் குறைங்க. ரொம்ப நேரமா உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய். என்ன நெல்லிக்காய்ன்னு தெரியும்ல? பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த நெல்லிக்காய் கொஞ்சோண்டு எப்படி தெரியுமா அந்த ஜூஸ் போடணும்? ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு ஜீரகம். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு வடிகட்டி குடிச்சிருங்க. இது குடிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்னலாம் சொல்லட்டா? ஃபர்ஸ்ட்டு முடி கழியவே செய்யாது. இன்னொன்னு பேக் சைடு வந்து நல்ல வெயிட் போட்டிருக்குக்கா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பெல்லி ஃபேட் குறையவே மாட்டேங்குது. வயிறு மட்டும் பெருசா இருக்கு. எத்தனை மாசம்னு கேட்குற அளவுக்கு எனக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்குக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த நெல்லிக்காவ டெய்லி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே குறையும். இது கூடவே கொள்ளு தண்ணி. நான் சொன்னேன் தெரியுமா? கொள்ளு தண்ணிலாம் குடிக்கணும்னு சொல்லிட்டு. அதில 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டே வரேன் சரிங்களா? அது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயம், ஜீரகம், கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. பட்டை தண்ணி குடிங்க. நெறைய இருக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ணாதீங்க. நெல்லிக்காய் மோர் குடிங்க. கருவேப்பிலை மோர் குடிங்க. கருவேப்பிலை மோரும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கருவேப்பிலையும், மோரையும் சேர்த்து நல்லா அரைச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா கருவேப்பிலை மோர் ரெடி. வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் உங்க முடிக்கு வந்து தலை குளிங்க. நெறைய பேர் வந்து தலை குளிக்கிறதே இல்ல நான் நெனைக்கிறேன். டெய்லி குளிக்க முடியாட்டாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஹேர் பேக் கட்டாயமா போடுங்க. சில பேர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தலை குளிப்பாங்க. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தலை குளிப்பேன்ப்பா. டெய்லி தலை குளிக்க மாட்டேன். ஏன்னா சளி பிடிச்சுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்படுவேன். ஸோ எனக்கு உண்மையிலே சளி வேற பிடிக்கும். அது வேற விஷயம். என்னை யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா சளிக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் சளி பிடிச்சிரும். யாருக்கெல்லாம் இந்த மாரி தலைக்கு குளிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களேன். ஏன்னா நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதையே நினச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது இந்த மாரி டெய்லி தலைக்கு குளிச்சா சளி பிடிக்குமா இல்லையான்னு சொல்லுங்க சரிங்களா? ஆ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? டெய்லி வந்து தலைக்கு குளிக்காட்டிலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி ஹேர் பேக் கண்டிப்பா போடுங்க. அதில செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை உங்களுக்கு கையில என்னென்ன கீரைகள்லாம் கிடைக்கோ எல்லாத்தையும் அரைச்சு தேய்ச்சு குளிச்சிருங்க. அப்படி எனக்கு தெரியலைனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா ஹேர் பேக் வீடியோலாம் போடுறேன். நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற ஹேர் பேக் வீடியோலாம் போடுறேன். சரியா? இன்னொன்னு பியூர்லி ஹேர் ஆயில் அதாங்க செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய வாங்கி யூஸ் பண்ணுங்க. மத்த எண்ணெயெல்லாம் வாங்காதீங்க. இப்ப கடையில குடுத்து 500, 1000 குடுத்து வாங்குறத விட நீங்களே ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கத்தாழை எடுத்துக்கங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அவுரி இலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி, முருங்கை இலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சு நல்லா காய விட்டு அதுக்காக ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. எண்ணெய் எப்போ ரொம்ப கரியுதோ அப்போ முடியும் சேர்ந்து கழிஞ்சிரும். நிறைய பேர் பண்ற பெரிய விஷயம் இதுதான். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுப்புல போட்டுட்டு டிவிய பார்க்குறது, இல்லைன்னா பக்கத்து வீட்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, இல்ல ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுன்னு இருந்துருவாங்க.
அதனால என்ன ஆயிரும்னா, எண்ணெய் வந்து ரொம்ப முறிவிரும். முறிவிரும்னா தெரியும்ல, கொஞ்சம் கருகிரும். அப்படி கருகிருச்சுன்னா, முடி வந்து ரொம்பவே நமக்கு வந்து கழிய ஆரம்பிச்சுரும். ஸோ கரெக்டான பதத்தில இறக்கி வச்சுருங்க. அப்பன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். 2வது டெய்லி ஒரு கீரை, ஏதோ ஒரு கீரை எடுத்துக்கங்க. முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரை, அ உங்களுக்கு என்ன சிறுகீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை என்ன கீரை இருக்கோ டெய்லி ஏதோ ஒரு கீரை எடுத்துக்கங்க. நீங்க வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எடுக்க மாட்டேன்னா சரி ஓகே விட்டுருங்க. மத்த நாளாவது எடுத்துக்கங்க. கண்டிப்பா வாரத்துல 2 நாளாவது முருங்கைக்கீரை எடுத்தே ஆகணும். இது முருங்கைக்கீரை எதுக்காகன்னா, இதுல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. 1 ரத்தம் ஊரும். இன்னொன்னு கை, கால் தெம்பா இருக்கும். இன்னொன்னு நல்லாவே முடி வளரும். இன்னொன்னு வெயிட் லாஸும் ஆகும். கண் பார்வை நல்லாருக்கும். இப்படி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கிறது முருங்கைக்கீரைய அதிகமா சேர்த்துக்கங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா? "முருங்கைய நட்டவன் வெறுங்கையோட தான் போவான்" அப்படிம்பாங்க. ஆனா அந்த பழமொழி இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்ட்டாங்க? "ஐயய்யோ! வீட்டு வாசல்ல முருங்கைய நட்டோனே நம்ம வந்து செல்வ செழிப்பு இல்லாம வெறுங்கையோட போயிருவோம் போல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புடுங்கி தூர போட்டுருவாங்க. பட் அந்த பழமொழி வந்து வேற. "முருங்கைய நட்டவன் வெறுங்கையோட போவான்னா" முருங்கைக்கீரை வந்து வீட்டு வாசல்ல வச்சிருந்தோம்னா, அதில இருக்க எல்லாத்தையுமே நம்ம வாங்கி எடுத்து சாப்பிடுவோம். முருங்கைக்கீரையோ இருக்கட்டும், முருங்கைப்பூவா இருக்கட்டும், முருங்கைக்காயா இருக்கட்டும், எல்லாமே சாப்பிடும்போது, நமக்கு ஒரு வயசு ஆகும்போது நம்ம வந்து கம்பு ஊனி நடக்கவே மாட்டோமாம். வெறும் கையோட நடக்கிற அளவுக்கு நம்ம வந்து தெம்போட இருப்போமாம். அதுதான் அதோட கரெக்ட்டான பொருளே. பட் இப்போ உள்ள மக்கள் அத எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு எண்ணெய் தேய்ச்சு கண்டிப்பா குளிங்கம்மா. எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா மட்டும் தான் நீங்க வந்து கொஞ்சமாச்சும் கூலிங்கா இருப்பீங்க. கொஞ்சமாச்சும் கூலிங்கா இருந்தா தான் முடி நல்லா வளரும். ஏன்னா நம்ம உடம்பு ரொம்ப சூடா இருக்கும் பார்த்தீங்களா? அதனால சொல்றேன். எப்படி அவுட் சைடு முக்கியமோ, அதே மாரி இன்சைடு முக்கியம். நெறைய பேரு மண்டைக்கு ஹேர் பேக் அது இதுன்னு எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனா உள்ள என்ன குடுக்கணுமோ அத வந்து மறந்துர்றது. உள்ள என்ன குடுக்கணுமோ அத வந்து கரெக்ட்டா குடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா முடி வளரும். ஷைனிங்காவும் இருக்கும். புரோட்டீன் ரிச் நெறைய எடுத்துக்கங்க. டெய்லி 2 முட்டை எடுத்துக்கங்க. டெய்லி புரோட்டீன் கட்டாயமா உங்க உடம்புல சேர்த்துக்கங்க. கெராட்டின் அதிகமா உள்ளது எடுங்க. பச்சை பயிர ஊற வச்சு ஸ்ப்ரவுட்ஸா வச்சு சாப்பிடுங்க. பயிறு வகைகள் நெறைய எடுத்துக்கங்க. இது எல்லாமே நீங்க செஞ்சாலே போதும். உங்க முடி வேற லெவல்ல வளரும். ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதுங்க. என்னடா எனக்கு இப்படி முடி கழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முடி வளரும். ட்ரை பண்ணி பாருங்க. 30 வயசுக்கு மேல டயட் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். நம்ம முடி செம்ம ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் எவனும் எதுவும் கேட்க முடியாது. இன்னும் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம முடிய வச்சே எல்லாத்தையும் கெட்டி போட்டுறலாம். அந்த அளவுக்கு நம்ம முடி வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஃபீலே பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு முடி கழியுதுக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களாலயும் முடியும். ரொம்ப ஃபீல் பண்ணாம ஃப்ரீயா விடுங்க. சந்தோஷமா இருங்க. ஹேப்பியா இருங்க. கண்டிப்பா உங்களோட முடியும் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்த வீடியோ வெயிட் லாஸ் வீடியோ போடலாமா? வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களே யோசிச்சு ஒரு ஐடியா குடுங்க. உங்களோட விருப்பத்தில பேர்ல நான் இனிமே அடுத்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப்பையும், லைக்கையும் தட்டிக்கங்க. நம்மள மாரி தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஸோ அதனால ஹைப் பண்ணிக்கங்க. டாட்டா, பாய்மா.